ஹாய் ஆல். பாலிட்டியில் நெக்ஸ்ட் டாபிக் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ். நம்ம யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், கரெக்டுங்களா? ஸோ பேலன்ஸ் இருக்கிறது எக்ஸிக்யூட்டிவ்ல பார்த்தோம்னா ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கவர்னர், சிஎம், சீஃப் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், அட்வொகேட் ஜெனரல் இது எல்லாத்தையுமே பார்த்துடலாம். ஏன்னா யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்லேயே நம்ம தனித்தனியாக பார்த்தோம், பிரசிடென்ட் தனியாக, வைஸ் பிரசிடென்ட் தனியாக. ஸோ அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் என்னமோ அதுதான் நம்மளுக்கு இங்கே ரிப்பீட் ஆக போகுது. ஸோ பிரசிடென்ட்டுக்கு இருக்கிற பவரில் 90% கவர்னருக்கு இருக்கும். பிரைம் மினிஸ்டர் படிச்சுட்டிங்கன்னா சீஃப் மினிஸ்டர் முடிஞ்சுது. அதே மாதிரி அட்டார்னி ஜெனரல் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அட்வொகேட் ஜெனரல் முடிஞ்சுது. வெறும் உங்களுக்கு ஆர்டிகல்ஸ் தான் சேஞ்ச் ஆகுமே தவிர மோரர்லெஸ் 90% கண்டென்ட் சிமிலராக இருக்கிறதுனால நான் உங்களுக்கு இது எல்லாத்தையுமே ஒரே வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? கவர்னர்ங்கிறது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட். அதாவது பிரசிடென்ட் எப்படி நாமினல் ஹெட்டோ அதே மாதிரி கவர்னரும் ஒரு ஸ்டேட்டோட நாமினல் ஹெட். ஓகேங்களா? சீஃப் மினிஸ்டர் தான் கவர்மெண்டோட ஹெட். இப்போ தமிழ்நாடோட ஹெட் யாருன்னு கேட்டா நம்ம கவர்னரை சொல்லணும். தமிழ்நாடு கவர்மெண்டோட ஹெட் யாருன்னு கேட்டா சீஃப் மினிஸ்டர் சொல்லணும். டிஃபரன்ஸ் புரியுதுங்களா? கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன். ஸோ ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவை பற்றி எங்கே சொல்லியிருக்காங்க அப்படின்னா பார்ட் 6 கான்ஸ்டிடியூஷனில் பார்ட் 6 ஆர்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா 153லேருந்து 162 வரைக்கும் நம்மளுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டை பற்றி கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்க்கும்போது டிபிஎஸ்பி பார்க்கும்போது நம்ம பார்த்தோம், அந்த பார்ட் ஸ்டார்ட் ஆகும்போது ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கலில் டெஃபினிஷன் கொடுத்துருப்பாங்க ஸ்டேட் அப்படின்னா என்ன அப்படின்னு. அதே மாதிரி இந்த பார்ட் ஆரம்பிக்கும் போதும் ஆர்டிகல் 152ல் ஸ்டேட்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேட்னா இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்ஸ், அதாவது யூனிட்ஸா பிரிச்சிருக்காங்க, ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ்னு. ஸோ எல்லா ஸ்டேட்டுமே இது கீழே வரும் எக்ஸப்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர். அப்படி சொல்றது எந்த ஆர்டிகல்னா ஆர்டிகல் 152. 153 என்ன சொல்லுது அப்படின்னா கவர்னர், எல்லா ஸ்டேட்டுக்கும் ஒரு கவர்னர் இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. ஸோ ஆர்டிகல் 153 தான் கவர்னர் போஸ்ட்டை கிரியேட் பண்ணுது. ஆர்டிகல் 154 என்ன சொல்லுதுன்னா கவர்னர் பேர்ல தான் எல்லா ஆக்ஷனும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுது. விச் மீன்ஸ் ஒரு பில் ஆக்டா மாறணும்னா சைன் வேணும். யாரோட சைன் வேணும்? கவர்னரோட சைன். ஸோ கவர்னரோட நேம்ல தான் அந்த கவர்மெண்ட் பில் பாஸ் பண்ணி அதை ஆக்டா மாற்ற முடியும். ஓகேங்களா? அந்த பவர் எங்க இருக்கு? ஆர்டிகல் 154. ஆர்டிகல் 155 என்ன சொல்லுதுன்னா அப்பாயின்மெண்ட் பை பிரசிடென்ட். ஸோ கவர்னர் எலெக்டட் கிடையாது, அப்பாயிண்ட் பண்றாங்க. யார் அப்பாயிண்ட் பண்றா? பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்றாங்க. ஆனா கான்ஸ்டியூஷன் அசம்பிளில பாத்தீங்கன்னா சப் கமிட்டி இருந்துச்சு, இந்த ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் ரிலேஷனா இருக்கிற ஒரு சப் கமிட்டி. அந்த கமிட்டியில இருந்து 3 மெம்பர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா கவர்னருமே நம்ம எலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சொன்னது யாருன்னா பிஜி கர், கேஎன் கட்ஜு அண்ட் பி சுப்பராயன். இந்த 3 பேரும் தான் கவர்னர் போஸ்ட் எலெக்டடா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா கான்ஸ்டியூஷன் அசம்பிளி டிபேட்ல என்ன ஆகும் அப்படின்னா, இப்ப நம்ம எப்படி லா பாக்குறோம், பில் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க, அதுல ஓட் பண்ணுவாங்க, அப்புறமா அது அடுத்த ஹவுஸுக்கு போகும், அப்புறம் அது பிரசிடென்ட் அசன்ட் பில்லா மாறுது, கரெக்டுங்களா? அதே மாதிரி தான் கான்ஸ்டியூஷன் அசம்பிளிலையுமே ஒவ்வொரு ஆர்டிக்கல் ஒவ்வொரு கிளாஸுக்கும் ஓட் போடுவாங்க. சரிங்களா? இந்த 3 பேர் சொல்லிட்டாங்கிறதுக்காக இது இன்க்ளூட் பண்ண முடியாது. ஸோ டிபேட் வச்சு அதுக்கப்புறம் ஓட் பண்ணதுல அப்பாயிண்ட் பண்றதுதான் கரெக்ட் அப்படின்னு டிசைட் பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா இப்போ எலெக்ட் பண்ணினாங்க அப்படின்னா அது ஒரு பொலிட்டிக்கல் கேமா மாறிடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா இப்ப சீஃப் மினிஸ்டரும் கவர்னரும் ஒரே பொலிட்டிக்கல் பார்ட்டியா இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. இன்கேஸ் ஆப்போசிட்டா இருந்தாங்கன்னா இங்க கிளாஷ் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ தட் கவர்மெண்ட் ஒழுங்கா ரன் ஆகாது. அதாவது ஸ்டேட்டை ரன் பண்றதை விட இவங்களுக்குள்ள இருக்க ஈகோ வார் பெருசா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ரீசனா சொல்லியிருப்பாங்க. இன்னொரு ரீசன் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நாமினல் ஹெட். ஸோ நாமினல் ஹெட்டுக்கு நம்ம ஏன் அமௌண்ட் செலவு பண்ணி ஒரு எலெக்ஷனை நடத்தணும், அவங்களுக்குன்னு ரியல் பவர் எதுவுமே இல்லை, அப்போ அங்க எலெக்ஷன் நடத்துறது வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அடுத்தது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கவர்னர் ஃபார் எக்ஸாம்பிள் பொலிட்டிக்கல் பார்ட்டியா இருக்காங்க, சேம் பொலிட்டிக்கல் பார்ட்டியா இருக்காங்க அப்படின்னா என்ன பில் வேணா கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் ஸ்டேட்ல வந்துடும். அதே மாதிரி சீஃப் மினிஸ்டரும் கவர்னரும் சேர்ந்து யூனியன்ல பிரிஞ்சு போக கூட ட்ரை பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் அவங்க வச்ச பாயிண்ட். ஏன் அப்படின்னா இண்டிபெண்டன்ஸ் வாங்கும்போது நம்ம பார்த்தோம் ஹிந்து முஸ்லீம் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி சண்டை போட்டு பிரிஞ்சிருக்காங்க. ஸோ அது போக அதுக்கப்புறமா பீப்புளுக்கு மத்தியில ரீஜனலிசம் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம கவர்னரும் சிஎம்ஓ பொலிட்டிக்கல் ரிலேட்டடா இருந்தாங்கன்னா அவங்க ஒன்னா சேர்ந்து நாங்க தனியா போறோம்
அதாவது அவங்களுக்குன்னு தனி பவர் வந்துரும். அதாவது சென்ட்ரல் கண்ட்ரோல்ல ஸ்டேட் இருக்க மாட்டாங்க. அப்படிங்கிறனால தான் எலெக்டட் வைக்காம அப்பாயிண்ட் பண்றாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ற மாதிரி இந்த போஸ்டிங்கை வச்சிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட் வந்து பாத்தீங்கன்னா யூனியன் டெரிட்டரியாவே தான் இருக்கு. கரெக்ட்டுங்களா? அது ஏன் ஸ்டேட்டா மாத்தல அப்படின்னா, பிகாஸ் அது ஆல்ரெடி தூரமா இருக்கு. மெயின்லேண்ட்ல இருந்து இது தனியா இருக்கு. அப்போ இங்க தனியா நீங்க ஒரு சீஃப் மினிஸ்டர் தனி கவர்மெண்ட்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்? அவங்க இண்டிபெண்டா போக ட்ரை பண்ணுவாங்க. அதனாலதான் யூனியன் டெரிட்டரி ஒரு லெஜிஸ்லேச்சர் இல்லாம வச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இந்த பாயிண்ட் தெரிஞ்சிருக்கணும். கான்ஸ்டியூஷன் அசம்பிளில எலெக்டட் கவர்னர் வேணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு. அதே மாதிரி கவர்னர் பத்தி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே அவங்க வந்து ஒரு எம்ப்ளாயி கிடையாது அப்படின்னு. அதே மாதிரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே அவங்க சப்பார்டினேட் கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதோட மீனிங் என்னன்னா, யூனியன் கவர்மெண்ட் இருக்கு. ஸோ யூனியன் கவர்மெண்ட்டுக்கு கீழே இவங்க ஒர்க் பண்றாங்கன்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? அதே மாதிரி யூனியன் கவர்மெண்ட்டுக்கு கீழே வேலை செய்றாங்க, சப்பார்டினேட் அவங்களுக்கு கீழே அப்படிங்கிற மாதிரியும் இவங்க கிடையாது. ஓகேங்களா? அதே மாதிரி இவங்களுக்கு டியூவல் ரோல் இருக்கு. அதாவது ஸ்டேட்டோட ஹெட்டாவும் இருக்கணும், சென்ட்ரோட ரெப்ரசன்டேட்டிவாவும் இருக்கணும். இத சொன்னது எந்த கேஸ்னா, ஹர்கோவிந்த் பந்த் வாசு ரகுகுல் திலக் கேஸ். இந்த கேஸ்ல தான் சுப்ரீம் கோர்ட் வந்து இதை சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஆர்டிகல் 156 என்ன சொல்லுதுன்னா டேர்ம். ஸோ 5 வருஷத்துக்கு ஜென்ரலா இருப்பாங்க. ஆனா செக்யூரிட்டி கிடையாது. டென்யூரோட செக்யூரிட்டி கிடையாது. ப்ளஷர் ஆஃப் பிரசிடென்ட். பிரசிடென்ட் எப்ப வேணா ரிமூவ் பண்ணலாம். எல்லா டைமுமே ரீசன் சொல்லணுங்க அவசியம் கிடையாது. ஆக்சுவலி சுப்ரீம் கோர்ட் வந்து ஜஸ்ட் லைக் தட் ரிமூவ் பண்ணக்கூடாது. நீங்க ஒரு வேலிட் ரீசன் சொல்லணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா கான்ஸ்டியூஷன்ல வந்து ரீசன் சொல்லல. இந்த ரீசனுக்காகலாம் நீங்க கவர்னர் ரிமூவ் பண்ணலாம்னு சொல்லாதனால பிரசிடென்ட் வந்து எப்படி ப்ளஷர் ஆஃப் தி பிரசிடென்ட்ங்கிறது இங்க உண்மையாலுமே ஒர்க் ஆகும். ஓகேங்களா? எப்ப வேணா ரிமூவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ரீஅப்பாயின்மெண்ட்டுக்கும் அவங்க எலிஜிபிள். ஓகேங்களா? ரிமூவ் பண்றது யாரு? பிரசிடென்ட். ஸோ அப்பாயின்மெண்ட்டும் பிரசிடென்ட் தான், ரிமூவ் பண்றதும் பிரசிடென்ட் தான். ஓகேங்களா? ஆர்டிகல் 157 வந்து குவாலிஃபிகேஷன் பத்தி சொல்லுது. என்னென்ன குவாலிஃபிகேஷன்னா, இந்தியன் சிட்டிசனா இருக்கணும், 35 இயர்ஸ் இல்லைன்னா அதுக்கு மேல இருக்கணும், எம்பியா இருக்கக்கூடாது, இல்ல எம்எல்ஏவா இருக்கக்கூடாது, இல்ல 2 பைகேமலிசமா இருக்குன்னா எம்எல்சி ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்லையும் மெம்பரா இருக்கக்கூடாது. இதெல்லாம் தான் குவாலிஃபிகேஷன். அடுத்தது 158. இது என்ன சொல்லுதுன்னா கண்டிஷன்ஸ் ஆஃப் ஆஃபீஸ். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா, இன்கேஸ் ஒருத்தங்க எம்பி எம்எல்ஏவா இருந்து கவர்னரா அப்பாயிண்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்க அந்த போஸ்ட்டை வெக்கேட் பண்ணும். அதாவது ரிசைன் பண்ணிட்டு தான் கவர்னரா பொறுப்பேற்றுக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் ஹோல்ட் பண்ணக்கூடாது. அதாவது கவர்மெண்ட்டுக்கு கீழே பெனிஃபிட் இருக்கிற எந்த ஒர்க்கும் இவங்க அண்டர்டேக் பண்ணக்கூடாது. இது வந்து நம்ம ஆல்ரெடி முன்னாடியே நிறைய டைம் டெஃபினிஷன் இதுல இன்க்ளூட் ஆகாதது என்ன எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? அடுத்தது ரெண்ட் ஃப்ரீ ரெசிடென்ஸ். பிரசிடென்ட்டுக்கு இருக்கிற மாதிரி கவர்னருக்கும் ரெண்ட் ஃப்ரீ ரெசிடென்ஸ் இருக்கு, ராஜ்பவன். கரெக்டுங்களா? அதே மாதிரி எமல்மெண்ட்ஸ் அலவன்சஸ் செகண்ட் ஸ்கெடியூல் இருக்கிற மாதிரி கொடுக்கணும். ஓகேங்களா? செகண்ட் ஸ்கெடியூல்ல வந்து கவர்னரோட அலவன்சஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது டிசைட் பண்றது யாருன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஓகேங்களா? அதே மாதிரி சப்கிளாஸ் 3 என்ன சொல்லுது அப்படின்னா, கவர்னர் வந்து ஒரு ஸ்டேட்டுக்கு மேல இருக்கலாம். மீன் ஒரே கவர்னர் 2 ஸ்டேட்டுக்கும் கூட கவர்னரா இருக்கலாம்னு சொல்றாங்க. இது எப்ப ஆட் பண்ணிருப்பாங்கன்னா 7th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1956. ஓகேங்களா? ஸோ ஆர்டிகல் 158 3A. அதே மாதிரி இவங்களுக்கு கொடுக்குற சேலரி பெனிஃபிட் எல்லாமே அவங்க டேர்ம் அப்போ குறைக்க கூடாது. ஓகேங்களா? அடுத்து ஆர்டிகல் 159 வந்து ஓட் பத்தி சொல்லுது. யாரு ஓட் செஞ்சு வைப்பா? சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹை கோர்ட். இப்போ அவங்க ஆப்சென்டா இருந்தாங்கன்னா அந்த ஸ்டேட்டோட ஹை கோர்ட்டோட சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் தான் ஓட் செஞ்சு வைப்பாங்க. இந்த ஓட் எங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா 3rd ஸ்கெடியூல்ல. ஓகேங்களா? அடுத்தது ஆர்டிகல் 160. இது என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ இங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறதுல மிஸ் ஆன ஏதாச்சும் ஒரு நீடு வருது அப்படின்னா பிரசிடென்ட் வந்து அதை கவர்னரை பண்ண சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து ஒரு டிசாஸ்டர் வரும்போது கவர்னரோட ரோல் என்னன்னு சொல்லல. இப்போ பிரசிடென்ட் வந்து ஃபீல் பண்றாங்க டிசாஸ்டர் எல்லாம் இப்போ அதிகமா வந்துட்டு இருக்கு, ஸோ கவர்னருக்குன்னு ஒரு ரோல் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா ஆர்டிகல் 160க்கு கீழே பிரசிடென்ட் வந்து கவர்னருக்கு அந்த வேலையும் சேர்த்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் இதோட மீனிங். இதுல சொல்லப்படாத பவர் ஃபங்க்ஷன்ஸ் ஏதாச்சும் இருக்குன்னா பிரசிடென்ட் டிசைட் பண்ணி அதை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இப்ப கவர்னரோட எக்ஸிகியூட்டிவ் பவர் பார்ப்போம். எக்ஸிகியூட்டிவ்னா என்ன? இம்ப்ளிமெண்ட் பண்றவங்க. அதாவது லா மேக் பண்றவங்க லெஜிஸ்லேட்டிவ்ல வருவாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்றவங்க எக்ஸிகியூட்டிவ்ல வருவாங்க. ஸோ ஒரு
கவர்னர்ங்கிறவங்க நம்ம ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் சொல்றோம். ஸோ அந்த எக்ஸிக்யூட்டிவ் லெவல்ல அவங்க என்ன ஒர்க் எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. யார? சீஃப் மினிஸ்டரை, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரை, அட்வொகேட் ஜெனரலை. அடுத்தது ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர், அப்புறம் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சேர்பர்சன் இவங்களெல்லாம் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன், எலெக்ஷன் கமிஷன் இது ரிலேட்டடாக இருக்கவங்களெல்லாம் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னாவே ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு அப்பாயின்மெண்ட் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? அடுத்தது என்ன அப்படின்னா ஓத் செஞ்சு வைக்கிறது மினிஸ்டருக்கும் சீஃப் மினிஸ்டர்ஸ்க்கும். அடுத்தது சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃப் தி ஸ்டேட், அதாவது இருக்கிற எக்ஸிக்யூட்டிவ். இப்போ ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ்னு சொன்னோம்னா ஹெட் யாரு அப்படின்னா கவர்னர். ஓகேங்களா? அதே மாதிரி ரெக்கமெண்ட்ஸ் பிரசிடென்ட் ரூல். ஆர்டிகல் 356க்கு கீழே கான்ஸ்டிடியூஷனல் பிரேக் டவுன் அந்த ரீசன் சொல்லி பிரசிடென்ட் கிட்ட பிரசிடென்ட் ரூல் இல்லைன்னா ஸ்டேட் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ண சொல்ற பவர் வந்து கவர்னருக்கு இருக்கு. அதே மாதிரி சான்சலர் ஆஃப் ஸ்டேட் யூனிவர்சிட்டி, அதே மாதிரி வைஸ் சான்சலரை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதே சென்ட்ரல் கவர்மெண்டோட யூனிவர்சிட்டியா இருக்குன்னா அது வந்து கவர்னருக்கு கீழே வராது. ஓகேங்களா? ஸோ எக்ஸிக்யூட்டிவ்னா நம்மளுக்கு என்ன தெரியணும்? அப்பாயிண்ட் பண்ணுவாங்க சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃப் தி ஸ்டேட். அடுத்தது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறது என்னன்னா பிரசிடென்ட் ரூல் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு ரெக்கமெண்ட் பண்றது யாரு? கவர்னர். அதே மாதிரி யூனிவர்சிட்டி, ஸ்டேட் யூனிவர்சிட்டியோட சான்சலரா டிஃபால்ட்டாவே இருக்கிறது யாருன்னா நம்மளோட ஸ்டேட் கவர்னர் தான். அதே மாதிரி இப்போ பிரசிடென்ட் ரூல் வருது அப்படின்னா கவர்னர் தான் சிஎம், ஐ மீன் லெஜிஸ்லேச்சர் இருக்காது, ரன் ஆகாது. கரெக்டுங்களா? அப்போ கவர்னர் வந்து எக்ஸிக்யூட்டிவ் கூட இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர், குரூப் 1 ஆஃபீஸர்ஸ், ஐபிஎஸ் இவங்க எல்லாத்தையும் வச்சுட்டு கவர்மெண்ட் வந்து ரன் பண்ணுவாங்க. அதுவும் எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷனுக்கு கீழே வரும். ஆனால் அது எமர்ஜென்சி டைம்ல தான். ஓகேங்களா? அடுத்தது லெஜிஸ்லேட்டிவ் பவர். ஸோ லா மேக்கிங் ரிலேட்டடா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ரிலேட்டடா கவர்னருக்கு என்னென்ன பவர் இருக்கு? ஸோ ஆர்டிகல் 168 என்ன சொல்லுது? இன்டீக்ரல் பார்ட் ஆஃப் தி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல யாரெல்லாம் இருப்பாங்க? கவர்னர் பிளஸ் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி பிளஸ் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இன்கேஸ் அப்பர் ஹவுஸ் இருந்துச்சுன்னா, இல்லைன்னா இது ரெண்டும் தான். ஓகேங்களா? இதை சொல்ற ஆர்டிகல் என்ன? 168. ஸோ கவர்னர் வந்து இன்டீக்ரல் பார்ட் ஆஃப் தி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். அடுத்து 174 என்ன சொல்லுதுன்னா கவர்னருக்கு தான் பவர் இருக்கு. எதுக்கு? சமன், ப்ரோரோக் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அண்ட் டிசால்வ் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. இதோட மீனிங் என்ன அப்படின்னா சமன்னா இப்போ அசம்பிளியை வந்து இது பண்றதுன்னு சொல்லுவாங்க, ஐ மீன் கூட்டுறது அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா? அவை கூடியது அப்படின்னு எல்லாம் நம்ம நியூஸ்ல படிச்சிருப்போம், நியூஸ்ல எல்லாம் கேட்டிருப்போம். பேசிக்லி செஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணி வைப்பாங்க. ஓகேங்களா? அதாவது இன்னும் 30 நாளுக்கு அசம்பிளி நடக்க போகுது, ஸோ எல்லா எம்எல்ஏவும் வாங்க அப்படின்னு சம்மன் அனுப்புவாங்க. யாருன்னா கவர்னர். அந்த டேட் யார் ஃபிக்ஸ் பண்ணுவா அப்படின்னா சீஃப் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ஃபிக்ஸ் பண்ணி கவர்னருக்கு அனுப்புவாங்க. கவர்னர் வந்து எல்லா எம்எல்ஏக்கும் அனுப்புவாங்க. இந்த டேட்ல இருந்து ஸ்டேட் அசம்பிளி வந்து ரன் ஆக போகுது, ஸோ நீங்க வாங்க அப்படிங்கிற மாதிரி. ப்ரோரோக் அப்படின்னா அசம்பிளி வந்து முடிஞ்சது, இனி அடுத்து நீங்க கூப்பிடும் போது வந்தா போதும் அப்படின்னு எண்ட் பண்ணி வைக்கிறது. ஓகேங்களா? அடுத்தது டிசால்வ். இப்போ அசம்பிளி இருக்குன்னா அது கான்ஃபிடன்ஸ் இல்லை, மெஜாரிட்டி இல்லைன்னா அதை டிசால்வ் பண்ற பவரும் கவர்னருக்கு இருக்கு. ஓகேங்களா? இதுதான் ஆர்டிகல் 174. 175 என்ன சொல்லுதுன்னா கேன் சென்ட் மெசேஜ் ஆன் பெண்டிங் பில்ஸ் ஆர் அட்ரஸ் போத் தி ஹவுசஸ். இப்போ ஒரு ஸ்டேட்ல 2 ஹவுஸ் இருக்கு, இல்ல ஒரு ஹவுஸே இருக்கு அப்படின்னா பெண்டிங் பில் இருக்குன்னா அது ரிலேட்டடா மெசேஜ் அனுப்புறதோ இல்ல அவங்க ஜாயிண்ட் சிட்டிங் மாதிரி ஒன்னா அட்ரஸ் பண்ற பவர் வந்து ஆர்டிகல் 175ல இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 176. இதுதான் கேலண்டர் இயர், அதாவது ஜான்வரி இருந்து ஆரம்பிக்கிற இயர்ல ஃபர்ஸ்ட் செஷனையும் ஜெனரல் எலெக்ஷன் அதுக்கப்புறம் வர ஃபர்ஸ்ட் செஷனையும் கவர்னர் தான் அட்ரஸ் பண்ணணும். அது எங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ஆர்டிகல் 176. ஆர்டிகல் 170 என்ன சொல்லுதுன்னா நாமினேட் 1 ஆங்கிலோ இந்தியன் மெம்பர் டு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஆனா இதை வந்து ரிப்பீட் பண்ணிட்டாங்க. ஐ மீன் இது வந்து இப்போ நடைமுறையில இல்லை. ஏன்? 104th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து இந்த ரெக்கமெண்டேஷன், இந்த நாமினேட் பண்றத அபாலிஷ் பண்ணிருச்சு. ஆர்டிகல் 171 என்ன சொல்லுதுன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்கு அப்படின்னா அதுக்கு 1/6 மெம்பர், 6ல் ஒரு பங்கு மெம்பர்ஸ் வந்து கவர்னர் தான் நாமினேட் பண்ணும். எதுல இருந்து அப்படின்னா இந்த ஆர்ட்ஸ், லிட்ரேச்சர், டீச்சர் இந்த மாதிரி இருக்கிற சோஷியல் சர்வீஸ் பண்றவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்கல இருந்து நாமினேட் பண்ணி அனுப்பணும். யாரு? கவர்னர். அடுத்தது ஆர்டிகல் 192 என்ன சொல்லுதுன்னா டிஸ்குவாலிஃபை அ மெம்பர் ஆன் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. இப்போ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து சொல்றாங்க இப்போ வந்து இந்த பர்சன் இந்த கான்ஸ்டிடியூஷனோட எம்எல்ஏ வந்து
எலெக்ஷன் வந்து செல்லாது, அதுல வந்து தப்பு நடந்திருக்கு, ஆல்ரெடி ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா சப்மிட் பண்ண சொல்லுவாங்க டாக்குமெண்ட்ஸ், லைக் எவ்வளோ செலவு பண்ணீங்க அந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க. அந்த பர்டிகுலர் டேக்குள்ள சப்மிட் பண்ணலன்னா எலெக்ஷனை வந்து வாய்டுன்னு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்படி எலெக்ஷன் கமிஷன் வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னா கவர்னர் தான் உங்களை வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. இந்த பவர் எங்க இருக்குன்னா ஆர்டிகல் 192. இன்கேஸ் நான் அப்புறம் அனௌன்ஸ் பண்றது ஏதாச்சும் கொஞ்சம் கிளம்சியா இருந்துச்சுன்னா கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, பிகாஸ் எனக்கு த்ரூ அவுட் என்னன்னே தெரியல. கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கும் 1 வீக்கா. ஓகேங்களா? அடுத்தது டெலிகேட்டட் லெஜிஸ்லேட்டிவ் பவர். இப்போ நம்ம லெஜிஸ்லேட்டிவ் பவர் பார்த்தோம் அப்படின்னா என்ன, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அசம்பிளி ரிலேட்டடா என்னெல்லாம் பவர் கவர்னருக்கு இருக்குன்னு பார்த்தோம். இது என்ன டெலிகேட்டட் அப்படின்னா செகண்டரி, அதாவது ஒரு எக்ஸிக்யூட்டிவ் வந்து லெஜிஸ்லேட்டிவ் ஒர்க்கை பார்க்கறது. ஓகேங்களா? அது என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னா புரியும். வேஸ் அண்ட் மீன்ஸ் இன் விச் ஆர்டர்ஸ் ஹேஸ் டு பி எக்ஸிக்யூட்டட், அதாவது எப்படி விஷயம் ஒரு ப்ராசஸ கொண்டு போகணும். இப்போ ஒரு பில் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க, இல்லைன்னா ஒரு புது திங் கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அசம்பிளில எப்படி சப்மிட் பண்ணணும் பில்ல, இல்லைன்னா இந்த மாதிரி ப்ரொசீஜர் நடக்கும் இல்லைங்களா அசம்பிளில. ஸோ அதுக்கு என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கிறத கவர்னர் வந்து கொண்டு வருவாங்க. ஸோ இது வந்து ரூல்ஸுங்களா, இது யார் பண்ணுவா, லெஜிஸ்லேச்சர் தான் பண்ணும். ஆனா இங்க எக்ஸிக்யூட்டிவ் பண்றாங்க, கரெக்டுங்களா? ஆனா இந்த ரூல்ஸ் யாருக்கு, இன்னொரு எக்ஸிக்யூட்டிவ்காக போடுறது, மினிஸ்டர் எம்எல்ஏ எக்ஸிக்யூட்டிவ்காக தான் போடுறாங்க, கரெக்டுங்களா? அதனாலதான் இதை வந்து நம்ம டெலிகேட்டட் லெஜிஸ்லேட்டிவ் பவர்னு சொல்லுவோம். ஓகேங்களா? டிஃபரன்ஸ் புரியுதுங்களா? அடுத்தது ப்ரொசீஜர் ஃபார் கம்யூனிகேஷன் பிட்வீன் தி ஹவுஸ். இன்கேஸ் 2 ஹவுஸ் இருக்கு அப்படின்னா அந்த 2 ஹவுஸ்குள்ள கம்யூனிகேஷன் எப்படி இருக்கணும் அதையும் டிசைட் பண்றது, அதுக்கு ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ற பவரும் கவர்னருக்கு இருக்கு. அதே மாதிரி ஹை கோர்ட் செக்ரட்டரியேட், இதுக்கு வேணுங்கிற ஸ்டாஃப்ஸை ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் படி ரெக்ரூட் பண்ற பவருமே கவர்னருக்கு இருக்கு. ஸோ இதுக்கும் ரூல்ஸ் மேக் பண்ணுவாங்க. லைக் ஹை கோர்ட்டுக்கு இந்த மாதிரி எம்ப்ளாயீஸ், அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எம்ப்ளாயீஸ், நம்ம வந்து ஜட்ஜ் அவங்கள பத்தி பேசல, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எம்ப்ளாயீஸ்க்கு இந்தந்த குவாலிஃபிகேஷன் இருக்கணும், அந்த மாதிரி ரூல்ஸ் மேக் பண்ற பவர் வந்து கவர்னருக்கு இருக்கு. ஓகேங்களா? அதை தான் நம்ம வந்து டெலிகேட்டட் லெஜிஸ்லேட்டிவ் பவர்னு சொல்லுவோம். அடுத்தது விட்டோ பவர். விட்டோ அப்படின்னா நம்ம வந்து பிரசிடென்ட் இதுலேயே நம்ம வந்து ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். ஸோ பேசிக்லி ஒரு பில் போகுது அப்படின்னா அதுக்கு என்ன ரியாக்ஷன், அதை தான் விட்டோன்னு சொல்லுவோம். கவர்னருக்கு இப்போ ஒரு பில் போகுது, ஓகேங்களா, ஆர்டினரி பில். பிகாஸ் ஸ்டேட்ல வந்து கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் வராது. ஸோ ஆர்டினரி பில் இல்லைன்னா மணி பில் தான் வரும். மணி பில் ஆல்ரெடி கவர்னர் கிட்ட பெர்மிஷன் கேட்டு தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்டா கவர்னர் வந்து அசென்ட் பண்ணிடுவாரு. ஸோ அதை பத்தி நம்மளுக்கு கவலை இல்லை. இப்போ ஒரு ஆர்டினரி பில் வருது அப்படின்னா கவர்னருக்கு என்னெல்லாம் ஆப்ஷன் இருக்குன்னா, ஒன்று அசென்ட் பண்ணலாம், அதாவது சைன் போட்டு அதை வந்து ஆக்டா மாற்றலாம். இல்லை அப்படின்னா வித்ஹோல்ட் அசென்ட், அதை அப்படியே வச்சுட்டு இருக்கலாம். யோசிக்கிறேன்னு சொல்லி அப்படி சில பில்லெல்லாம் வச்சுட்டு இருப்பாங்க, நம்ம நியூஸ்ல கேட்டிருப்போம், 1 வருஷமாச்சு 6 மாசம் ஆச்சுன்னு. ஸோ அதுதான் வித்ஹோல்ட் அசென்ட். இன்னொன்று என்ன அப்படின்னா ரீகன்சிடரேஷன், அதாவது இது தப்பா இருக்கு இல்லைன்னா ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கு, ஸோ இதை வந்து நீங்க கன்சிடர் பண்ணுங்கன்னு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு திருப்பி அனுப்புறது. நம்ம பிரசிடென்ட்ல பார்த்தோம், இப்போ வந்து ஒரு டைம் பிரசிடென்ட் வந்து பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பிடுறாங்க, பார்லிமெண்ட் எந்த சேஞ்சுமே பண்ணாம அப்படியே அனுப்பிச்சாங்க கூட பிரசிடென்ட் வந்து அசென்ட் கொடுக்கணும், கரெக்டுங்களா? ஆனா இங்க என்னன்னா கவர்னர் எவ்வளோ டைம் வேணாலும் திருப்பி அனுப்பலாம் அதையே. ஓகேங்களா? இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா பிரசிடென்ட்டுக்கு அனுப்புறது இந்த பில்ல. அதுக்கு அந்த ஆர்டிகல் என்னன்னா ஆர்டிகல் 201 கீழே அந்த பவர் இருக்கு. அப்போ இப்போ பிரசிடென்ட்டுக்கு கவர்னர் அனுப்பிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் கவர்னரோட ரோல் முடிஞ்சுது. இனி எல்லாமே ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கும் பிரசிடென்ட்டுக்கும் நடக்கிறது. பிரசிடென்ட்டோட சைன் தான் அப்போ தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ ஒரு ஆர்டினரி பில்ல இதெல்லாம் தான் பாசிபிலிட்டி இருக்கு, யாருக்கு, கவர்னருக்கு. இப்போ பிரசிடென்ட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க ஆர்டிகல் 201 கீழே. இப்போ பிரசிடென்ட் கிட்ட அந்த பில் போகுதுன்னா பிரசிடென்ட் என்ன பண்ணலாம், படிச்சு பார்த்துட்டு அசென்ட் கொடுக்கலாம், சைன் பண்ணி அதையே லாவா மாற்றலாம், இல்லை வித்ஹோல்ட் பண்ணி வைக்கலாம், அப்படியே வச்சுட்டே இருக்கலாம். இல்லை அப்படின்னா திருப்பி கவர்னர் கிட்ட கொடுத்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல கொடுங்க, கன்சிடர் பண்ணுங்க. ரீகன்சிடரேஷனுக்கு டைரக்டா பிரசிடென்ட் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரை காண்டாக்ட் பண்ணக்கூடாது. அந்த ப்ரொசீஜர்னால கவர்னர் கிட்ட கொடுப்பாங்க, கவர்னர் வந்து அதை அப்படியே ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பிரசிடென்ட் வந்து இவ்வளோ நாள்ல ரிப்ளை பண்ணணும் அப்படின்னு டைம் லிமிட் வந்து இல்லை, டைம் லிமிட் வந்து கிடையாது. ஓகேங்களா? ஆனா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் பார்த்தீங்கன்னா 6 monthsக்குள்ள
பிரசிடென்ட்டுக்கு ரிப்ளை அனுப்பணும். இப்போ 1 வருஷம் ஆச்சு இந்த பில் அனுப்பி. இப்போ கவர்னர் கிட்ட பிரசிடென்ட் தராங்க. இதை ரீகன்சிடர் பண்ண சொல்லுங்க. இது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் தப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கிட்ட வந்தோடனே என்ன பண்ணுவாங்கன்னா 6 மந்த்ஸ் தான் டைம் இருக்கு. அதுக்குள்ள அதை ரெக்டிஃபை பண்ணியோ இல்ல அமெண்ட் பண்ணியோ இல்ல அப்படியேவோ திருப்பி அனுப்புவாங்க. ஓகேங்களா, 90% அமெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா சைன் வேணுங்கிறனால. இப்போ திருப்பி அனுப்பிச்சதுக்காக அந்த பிரசிடென்ட் சைன் பண்ணியே ஆகணுங்க அவசியமே இல்லை. ஏன்னா நம்பர் ஆஃப் டைம்ஸ் அவங்க திருப்பி அனுப்பலாம். செகண்ட் திங், எவ்வளோ நாள் வேணா நீ வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அனுப்பிச்சுட்டு அதுக்கப்புறமா 2 வருஷம் எந்த ஆக்ஷனும் எடுக்காம கூட இருக்கலாம். ஆனா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு அந்த பவர் இல்லை. பிரசிடென்ட் அனுப்பிச்சா 6 மந்த்ஸ்க்குள்ள திருப்பி அனுப்பணும். அப்படி அனுப்பல அப்படின்னா அந்த பில் ஆட்டோமேட்டிக்கா லேப்ஸ் ஆயிரும். அதாவது அந்த பில் எண்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ அதுதான் நான் இங்க உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இப்போ இது ஒரு கேஸ், நபம் ராபியா பமாங் ஃபெலிக்ஸ் வாசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இந்த கேஸ் வந்து இந்த கவர்னர் ரிலேட்டட் தான். என்ன பிரச்சனை ஆகும்னா, நபம் ராபியா அப்படிங்கிறது அருணாச்சல் பிரதேசோட ஸ்பீக்கர், பமாங் ஃபெலிக்ஸ்ங்கிறது விப். இவங்க 2 பேரும் சுப்ரீம் கோர்ட்ல வந்து கேஸ் போட்டிருப்பாங்க. என்னன்னு அப்படின்னா, இந்த மாதிரி எங்க ஸ்டேட்டோட கவர்னர் வந்து சமன் பண்ணியிருக்காங்க லெஜிஸ்லேச்சர். ஆனா டேட் வந்து நாங்க சொன்ன டேட்ல சமைன் பண்ணாம அவர் இஷ்டத்துக்கு ஒரு டேட் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கவர்னர் வந்து சிஎம், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், சீஃப் மினிஸ்டர் இவங்க அட்வைஸ் படி தான் பண்ணுமே தவிர தனிச்சியா நீங்க இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, அதுதான் இந்த கேஸ். அடுத்தது ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர். ஆர்டினன்ஸ்னா என்ன? இப்ப லெஜிஸ்லேச்சர் வந்து சம்மன் பண்ணி அது வந்து இப்ப ஆக்டிவா இல்ல அப்படின்னா, ஒரு லா தேவைப்படுது அப்படின்னா கவர்னரோ இல்ல பிரசிடென்ட்டோ ஒரு லா மேக் பண்றாங்க அப்படின்னா அதுதான் ஆர்டினன்ஸ்னு சொல்லுவோம். அந்த பவர் வந்து எதுக்கு கீழே இருக்குன்னா ஆர்டிகல் 213க்கு கீழே கவர்னருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் செஷன்ல இல்ல. இப்போ பை கேமரலிசம் இருக்கு அப்படின்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இல்லைன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, இது ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணு இல்லைனாலும் ஆர்டினன்ஸ் அப்ளை பண்ண முடியும். ஏன்னா 2 ஹவுஸும் பில்லை பாஸ் பண்ணாதான் லா ஆகும். அப்போ ஒரு ஹவுஸ் இல்லைனா கூட அந்த பில்லை பாஸ் பண்ண முடியாது. அதனால அப்பங்கூட கவர்னர் வந்து ஆர்டினன்ஸை வந்து ப்ரொக்ளைம் பண்ணலாம். ஆர்டினன்ஸ் மேக்கிங் வந்து டிஸ்கிரிஷன் கிடையாது. ஓகேங்களா, அதாவது இந்த ஆர்டினன்ஸ் எல்லாமே சீஃப் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அவங்க என்ன சொல்றாங்களோ அதை தான் ஆர்டினன்ஸா கவர்னர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி இப்போ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் வந்து செஷன்ல இல்லைன்னு சொல்லி தான் நம்ம ஆர்டினன்ஸ் மேக் பண்றோம். இப்போ மறுபடியும் செஷன் வந்துருச்சு, எல்லாத்தையும் சமன் பண்ணி வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க சமனான 6 வீக்ஸ்க்குள்ள அதுக்கு வந்து அசென்ட் கொடுக்கணும், அதாவது அப்ரூவ் பண்ணணும். ஓகே, இந்த ஆர்டினன்ஸை வந்து நம்ம லாவா மாத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்படி கொடுக்கல அப்படின்னா அது லேப்ஸ் ஆயிரும். லேப்ஸ் இந்த சென்ஸ் அதுக்கப்புறம் அதுக்கு வேலை இல்லை, அதை யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒரு ஆர்டினன்ஸோட மேக்சிமம் லைஃப் டைம் என்ன அப்படின்னா 6 மந்த் 6 வீக். ஏன் 6 மந்த்? ஏன்னா ஒரு வருஷத்துல 2 டைம் ஆச்சு உங்களுக்கு சமன் ஆகணும். 6 மந்த் தான் மேக்சிமம் பிரேக்கே இருக்கணும் 2 செஷனுக்கு இடையில. ஸோ அதனால இன்கேஸ் இப்போ செஷன் இன்னைக்கு தான் முடியுது, நாளைக்கே நீங்க ஆர்டினன்ஸ் கொண்டு வராங்க கவர்னர் அப்படின்னா அடுத்து மேக்சிமம் 6 மந்த் தான் விட முடியும். ஸோ 6 மந்த், அதுக்கப்புறம் 6 வீக். இதுதான் ஒரு ஆர்டினன்ஸ்க்கு அசென்ட் தரல அப்படின்னா மேக்சிமம் லைஃப் டைம். ஓகேங்களா, அடுத்தது இது ரிலேட்டட் கேஸ் பார்த்தீங்கன்னா டிசி வட்வா வாசஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் கேஸ். இந்த ஆர்டினன்ஸ் ரிலேட்டடா இந்த கேஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா இது வந்து பீகார் கவர்மெண்ட் எதிர்த்து ஒரு சேலஞ்ச் பண்ணி ஒரு கேஸ் போட்டிருப்பாங்க. என்ன அப்படின்னா 1967 இருந்து 1981க்குள்ள மோர் தேன் 200 ஆர்டினன்சஸ் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. அது என்ன பிரச்சனை அப்படின்னா இப்போ வந்து ஒரு லா பாஸ் பண்ணணும்னா என்ன பண்ணும், அசம்பிளியில பில் கொண்டு வரணும், அதை வந்து அந்த ஹவுஸ் அக்செப்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் அசென்ட் பண்ணணும், அப்புறம் தான் அது வந்து லாவா மாறும். ஓகேங்களா, இப்போ கொலேஷன் கவர்மெண்ட் இருக்கு அப்படின்னா அப்போசிஷன் பார்ட்டியோ இல்லை மற்றவங்களும் அசென்ட் தரல அப்படின்னா அது வந்து லாவா மாறுறது கஷ்டம். கரெக்டுங்களா, அதனால அதை பைபாஸ் பண்றதுக்காக ரூலிங் கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா செஷன் முடியும் கரெக்டுங்களா, கரெக்டா அடுத்த நாள் ஆர்டினன்ஸ் வரும் இந்த மாதிரி அப்படின்னு சிஎம் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் சொல்றது தானே கவர்னர் வந்து ப்ரொக்ளைம் பண்ணுவாங்க. ஸோ கவர்னர் வந்து ஆர்டினன்ஸ் கொண்டு வருவாங்க. அப்புறம் நாளைக்கு வந்து செஷன் சமன் ஆக போகுது அப்படின்னா இன்னைக்கு வந்து கவர்னர் ஆர்டினன்ஸை கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ தட் இந்த ரொம்ப கான்ட்ரவர்ஷியலா ரொம்ப இது வந்து கண்டிப்பா சப்மிட் பண்ணணும், அசம்பிளில சப்மிட் பண்ணா ஓட்டிங் வர்றது கஷ்டம்னு நினைக்கிற பில் இல்லைன்னா லா எல்லாத்தையுமே ஆர்டினன்ஸ் மூலியமா இதே மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க கிட்டத்தட்ட 10-15 வருஷமா. ஸோ இதனால இந்த கேஸ் வந்துச்சு. அப்பதான் சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்க ஆர்டினன்ஸ் வந்து
ஃப்ராட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். அதாவது திரும்ப திரும்ப ஒரு ஆர்டினன்ஸையவே திரும்ப திரும்ப நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா அது வந்து நீங்க கான்ஸ்டிடியூஷனை மதிக்கலன்னு அர்த்தம். இப்போ ஒரு ஆர்டினன்ஸ் இருக்கு, அதை நீங்க திருப்பியுமே ஆர்டினன்ஸாவே கொண்டு வரீங்க அப்படின்னா அதோட மீனிங் என்ன, இதோட நீடு இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ அதை நீங்க லாவா கொண்டு வர ட்ரை பண்ணுமே தவிர சும்மா சும்மா நீங்க வந்து செஷன் இல்லாதப்போ ஆர்டினன்ஸா கொண்டு வரக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ஆர்டினன்ஸ் ரிலேட்டட்ல இது இம்பார்ட்டன்டான கேஸ். அடுத்த கேஸ் என்னன்னா கிருஷ்ணகுமார் சிங் வாசஸ் பீகார் கேஸ். இந்த பீகார்ல தான் இது அதிகமா நடக்குது போல. ஸோ இதுலயுமே சுப்ரீம் கோர்ட் வந்து அதே தான் திருப்பி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆர்டினன்ஸை வந்து நீங்க வந்து அப்சல்யூட்னு நினைச்சு யூஸ் பண்ணக்கூடாது, நெசசரி கண்டிஷன் இருந்தா மட்டும்தான் யூஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்தது ஃபினான்ஷியல் பவர்ஸ். ஃபினான்ஷியல் பவர்ஸ்ல ஃபர்ஸ்ட் என்னன்னா பட்ஜெட் ப்ரெசென்ட் பண்றது யார்கிட்ட இருக்குன்னா கவர்னர் கிட்ட. கவர்னர் அதை ஃபினான்ஸ் மினிஸ்டர் கிட்ட அந்த பவரை கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. இது என்னன்னு நம்ம பிரசிடென்ட்லயே பார்த்துட்டோம். ஸோ பேசிக்கலி பட்ஜெட்டை ப்ரெசென்ட் பண்ண வேண்டியது யார் அப்படின்னா கவர்னர். ஆனால் கவர்னரோட வேலையை இன்னொருத்தங்க கிட்ட கொடுக்கலாம். அப்படி கொடுத்த பர்சன் தான் ஃபினான்ஸ் மினிஸ்டர். ஓகேங்களா. அதே மாதிரி மணி பில்ஸ் நீட்ஸ் கவர்னர்ஸ் ப்ரையர் பெர்மிஷன். ஒரு மணி பில்ல ஒரு ஹவுஸ்ல இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு முன்னாடி கவர்னர் கிட்ட பெர்மிஷன் வாங்கியிருக்கணும். அதே மாதிரி டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸுக்கு கவர்னரோட பெர்மிஷன் தேவைப்படும். கிராண்ட்னா என்னன்னு நம்ம எக்கனாமி வீடியோல பார்த்தோம். கரெக்டுங்களா. ஸோ இன்கேஸ் நீங்க பார்க்கலாம் அப்படின்னா ஐ திங்க் ஃபிஸ்கல் ஃபெடரலிசம் லாஸ்டா போட்ட எக்கனாமி வீடியோல உங்களுக்கு நான் கிராண்ட்ஸை பத்தி சொல்லியிருப்பேன். அதுல வந்து இன்கேஸ் ஒரு ஸ்டேட் வந்து கிராண்ட்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா நம்மளுக்கு கவர்னரோட ரெக்கமெண்டேஷன் தேவைப்படும். கிராண்ட் அப்படின்னா கவர்மெண்ட் வந்து கேட்குறாங்க இது மாதிரி எனக்கு அமௌண்ட் கம்மியா இருக்கு, ஸோ காசு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறது தான் கிராண்ட். ஓகேங்களா. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். அதே மாதிரி கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஏதாச்சும் எமர்ஜென்சிக்கு காசு எடுக்கணும் அப்படின்னா கவர்னர்னால தான் எடுக்க முடியும். கண்டிஜென்சி ஃபண்டுங்கிறது ஒன்றும் இல்லை, அதுல வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து போட்டு வச்சிருப்பாங்க. ஓகேங்களா. அதுக்கு வந்து யார் வச்சிருப்பாங்கன்னா கவர்னர் வச்சிருப்பாங்க. கண்டிஜென்சி இது வந்து கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் ஸ்டேட். ஓகேங்களா. இந்தியாவில் கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் ஸ்டேட். கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா வந்து பிரசிடென்ட் கீழே இருக்கும். ஸோ இப்போ டிசாஸ்டர் வருது இல்லைன்னா டக்குனு போக எமர்ஜென்சி அப்போ காசு வேணும் அப்படின்னா இதுல இருந்து எடுத்துப்பாங்க. ஓகேங்களா. எமர்ஜென்சி ஃபண்ட் மாதிரி இந்த கண்டிஜென்சி ஃபண்ட் இது வந்து இந்தியாவில் கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் ஸ்டேட். ஓகேங்களா. இது ஒரு டைப்போ. அடுத்தது ஃபினான்ஸ் கமிஷன். பிரசிடென்ட் எப்படி ஃபினான்ஸ் கமிஷன் செட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷனும் கவர்னர் 5 வருஷத்துக்கு ஒருக்கா கான்ஸ்டியூட் பண்ணும். இதெல்லாம் தான் கவர்னரோட ஃபினான்ஷியல் பவர்ஸ். ஜுடிஷியரி பவர்ஸ் என்ன அப்படின்னா ஹைகோர்ட் ஜட்ஜஸை அப்பாயிண்ட் பண்றது யார் அப்படின்னா பிரசிடென்ட். ஆனா யார்கிட்ட பிரசிடென்ட் கன்சல்ட் பண்ணுவாங்க அப்படின்னா கவர்னர் கிட்ட. ஓகேங்களா. அதுதான் இங்க கொடுத்துருக்கேன். அடுத்தது டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ். இவங்களை அப்பாயிண்ட் பண்றது, ப்ரொமோட் பண்றது, டிரான்ஸ்ஃபர் பண்றதெல்லாம் யாரு அப்படின்னா கவர்னர். அதே மாதிரி ஜுடிஷியல் சர்வீஸ் ஆஃபீஸர் அப்பாயிண்ட் பண்றது நம்மளோட கவர்னர் தான். ஓகேங்களா. இதுதான் ஜுடிஷியல் பவர். அடுத்தது பார்டனிங் பவர். பார்டனிங்னா நம்ம மன்னிக்கிற பவர்ஸ். இது வந்து ஆர்டிகல் 161 கீழே இருக்கு. பிரசிடென்ட்டுக்கு பார்த்தோம். கரெக்டுங்களா. அதில் நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதே தான் இங்கேயுமே. என்ன டெத் பெனால்ட்டியில கவர்னர்னால அதை பார்டன் பண்ண முடியாது. அடுத்தது மிலிட்ரி கோர்ட் கொடுத்தத கவர்னர்னால எதுவும் பண்ண முடியாது. ஓகேங்களா. இது ரெண்டும் தான் டிஃப்ரென்ஸ். ஸோ ஸ்டேட் லாஸ்க்கு கீழே வர அஃபென்ஸ் மட்டும்தான் கவர்னர்னால பார்டனிங் பவருக்கு கீழே ஏதாச்சும் டிசிஷன் எடுக்க முடியும். அதே மாதிரி அஃபென்ஸுமே ஸ்டேட் லிஸ்ட்டுக்கு கீழே வரணும். ஓகேங்களா. அதே மாதிரி டெத் சென்டென்ஸை பார்டன் பண்ண முடியாது. ஆனால் லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்டாக கம்யூட் பண்ணலாம், அதாவது குறைச்சி கொடுக்கலாம். வாழ்நாள் முழுக்க ஜெயில இருங்கன்னு சொல்லி குறைச்சி தரலாமே தவிர டெத் சென்டென்ஸ்ல இருந்து அவங்கள விடுவிக்க முடியாது. ஸோ பார்டன்னா என்னது, அந்த ஜட்மெண்ட்ல இருந்து அவங்க முழுசா விடுவிக்கிறது, அதாவது அந்த கேஸே முடிஞ்சதுங்க மாதிரி அவங்க ஜெயிலேருந்து வந்து அவங்க வீட்டில் எப்போ போல இருக்கலாம். ரிப்ரைவ் அப்படின்னா போஸ்ட்பான் பண்றது. ஓகேங்களா. கொஞ்ச நாளுக்கு மட்டும் போஸ்ட்பான் பண்ணி வைக்கிறது. இது மோஸ்டா டெத் சென்டென்ஸ்க்கு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இது மாதிரி அந்த விக்டிம் வந்து இல்ல கன்விக்ட் பண்ணவங்க வந்து இது மாதிரி டெத் சென்டென்ஸ் எனக்கு கொடுத்துருக்காங்க, ஆனா எவிடன்ஸ் நாங்க கலெக்ட் பண்றோம், எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும், அந்த மாதிரி டைம்ல ரிப்ரைவ் யூஸ் பண்ணுவாங்க. ரிஸ்பைட் அப்படிங்கிறது டைமை வந்து குறைப்பாங்க. ஓகேங்களா. பேசிக்கலி இப்போ 10 வருஷம் ஜெயில இருக்கணும் அப்படின்னு ஜட்மெண்ட் வந்துருக்குன்னா ரிஸ்பைட்னா 5 இயர்ஸ் இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா எந்த மாதிரி சர்க்கம்ஸ்டன்சஸ்னா ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டன்சஸ், பிரெக்னெண்டா இருக்காங்க, டிசேபிள்டா இருக்காங்க, அந்த மாதிரி டைம்ல தான் ரிஸ்பைட் அப்படிங்கிற டேர்மை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ரெமிஷன் அப்படின்னா டைமை வந்து குறைக்கிறது. ஓகேங்களா. ஸோ இது வந்து டைமும் குறைப்பாங்க, ஜட்ஜ்மெண்டோட அந்த சிவியாரிட்டியும் குறைப்பாங்க. எப்படி சொல்லலாம்னா லைக் டெத் சென்டென்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாமே, டெத்தை வந்து உங்களுக்கு லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்டாக மாற்றுவாங்க.
எதுக்கு அப்படின்னா ஸ்பெஷல் ரீசனுக்காக அப்படின்னா ரெஸ்பைட். ஓகேங்களா, ரெஸ்பைட்னாவே ஸ்பெஷல் ரீசன் இருக்கணும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். கம்யூட்டேஷன் அப்படின்னா ஒரு ஃபார்ம் ஆஃப் பனிஷ்மெண்ட்டுக்கு இன்னொரு ஃபார்ம் ஆஃப் பனிஷ்மெண்ட், அதாவது ஹார்டர் பனிஷ்மெண்ட்ல இருந்து அதை விட கொஞ்சம் சாஃப்டரான பனிஷ்மெண்ட்டுக்கு குறைச்சி தர்றது தான் கம்யூட்டேஷன். ஓகேங்களா, இந்த பார்டனிங் பவர் ரிலேட்டடான சுப்ரீம் கோர்ட் கேசஸ்ல ஃபர்ஸ்ட் கேஸ் என்னன்னா மருராம் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இந்த கேஸ்ல என்ன சொல்றாங்கன்னா பார்டனிங் பவர்ங்கிறது அப்சல்யூட் கிடையாது, அது வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அட்வைஸுக்கு கீழே தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது கெஹர் சிங் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இந்த கேஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பிரசிடென்ட்டோட பவர் வந்து கவர்னரை விட ப்ராடரா இருக்கு. ஸோ கவர்னர் வந்து எல்லாத்துலேயும் போய் ஆக்ட் பண்ண முடியாதுங்கிற மாதிரி இந்த கேஸ்ல சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, இதுல வந்து என்ன பிரச்சனையா இருக்குன்னா பிரசிடென்ட்டும் இருக்காங்க கவர்னரும் இருக்காங்க. இப்போ வந்து கவர்னர் கிட்ட அப்ரோச் பண்ணுனா இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிற மாதிரி தெரியுது. ஓகேங்களா, அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்றதான் கவர்னர் கேட்பாங்க. கரெக்டுங்களா, ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பெனிஃபிட் பார்டனிங் பெனிஃபிட் கொடுக்குற மாதிரி இருந்தால் அவங்க கவர்னர் கிட்ட தானே போவாங்க அப்படின்னு சொல்லும்போது தான் பிரசிடென்ட்டோட பவர் வேற கவர்னரோட பவர் வேற அப்படிங்கிற மாதிரி கிளாரிஃபிகேஷன் இந்த கேஸ்ல கொடுத்துருப்பாங்க. அடுத்தது எப்புரு சுதாகர் வர்சஸ் கவர்மெண்ட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ். இதுல சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கோர்ட் வந்து இந்த பார்டன் பண்றாங்க இல்லைங்களா, கவர் வந்து பார்டன் பண்றத ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ண முடியும். எப்போ அப்படின்னா அந்த பவரை வந்து மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க, லைக் ஆர்பிட்ரரி, ஒரு எதுவுமே இல்லாம சும்மா எப்படி சொல்லலாம், தப்பு பண்ணியிருக்காங்க. கவர்னர் வந்து சொந்த பெனிஃபிட்டுக்காக இல்லைன்னா கவர்மெண்ட் வந்து சொந்த பெனிஃபிட்டுக்காக அவங்கள ரிலீஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரி இருக்கு. இல்லை டிஸ்கிரிமினேட்ரி, எப்படி சொல்லலாம், ஒரே கேஸ்ல 4-5 பேர் இருப்பாங்க, அதுல ஒருத்தவங்களுக்கு மட்டும் ஏதாச்சும் ஒவ்வொரு மாதிரி கொடுக்குறாங்க, அந்த டிஸ்கிரிமினேஷன் புரியுதுங்களா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. இல்லை ஒருத்தவங்களுக்கு மட்டும் பார்டனிங் கொடுத்துட்டு மிச்சவங்களெல்லாம் அப்படியே விடுறது, இந்த மாதிரி டிஸ்கிரிமினேட்டிவா இருக்கு அப்படின்னா அதையும் வந்து கொஸ்டின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மேலஃபிடே, இது என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேஸ்ல ஒருத்தவங்க உள்ள இருக்காங்க. ஓகேங்களா, இப்போ அவங்கள பார்டன் பண்றது மூலியமா அதுக்கு ரிலேட்டடா இருக்க மற்றவங்க வெளியே இருக்கவங்க பெனிஃபிட் ஆவாங்க. அதாவது ஒரு பேட் இன்டென்ஷன், இதோட மீனிங் பேசிக்லி பேட் இன்டென்ஷன். ஓகேங்களா, இப்போ கவர்மெண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற ஒரு பர்சன் ஜெயிலுக்குள்ள இருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து என்ன நினைக்கிறாங்க, எங்க உள்ள இருந்தா நம்மளுக்கும் பிரச்சனை, ஸோ வெளியே கொண்டு வரதுக்கு கவர்னர் கிட்ட நம்ம அட்வைஸ் பார்டனிங் இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ பேட் இன்டென்ஷன் இருக்குன்னு தெரிஞ்சுது அப்படின்னா ஜுடிஷியல் ரிவ்யூ வரும். அதே மாதிரி இர்ரெலவென்ட் கன்சிடரேஷன், சம்மந்தமே இல்லாம சும்மா போற போக்குல நீங்க சொன்னீங்கன்னா நாங்க வந்து கேட்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, ஜென்யூனா அந்த பர்சன் வந்து ப்ளீட் பண்றாங்களா, அவங்க செஞ்ச தப்ப ஒத்துக்கிறாங்களா, அவங்க செஞ்சத இனிமேல் பண்ண மாட்டோம்னு சொல்றாங்களா, ஸோ அவங்க கொஞ்சமாச்சு திருந்தி இருக்காங்களா, அந்த மாதிரி செக் பண்ணாம நீங்க மட்டும் கொடுத்தீங்கன்னா நாங்க செக் பண்ணுவோம் அப்படின்னு இந்த கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, அடுத்தது டிஸ்கிரிஷனரி பவர். பிரசிடென்ட்டுக்கு டிஸ்கிரிஷனரி பவர் இல்லைன்னு பார்த்தோம், பட் கவர்னருக்கு இருக்கு. எப்பெல்லாம் இருக்குன்னா இப்போ மெஜாரிட்டியே இல்லை, எல்லா கட்சியும் சேர்ந்து பார்த்தாச்சு யாருக்குமே இந்த மெஜாரிட்டி ரீச் ஆகல, கோலேஷனுக்கு மட்டும் ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்படிங்கும்போது கவர்னரா வந்து யாராச்சும் ஒருத்தவங்கள சிஎம்மா அப்பாயிண்ட் பண்ணலாம். அப்பாயிண்ட் பண்ணி 1 மந்த்துக்கு அப்புறம் அவங்க கான்ஃபிடன்ஸை மெஜாரிட்டியை காட்டினா போதும். ஸோ அந்த டைம்ல யாரை வந்து சிஎம்மா போடணும் அப்படிங்கிறது கவர்னரா முடிவு பண்றது. அடுத்து ரிசர்வேஷன் ஆஃப் பில்ஸ். ஸோ பில்லை வந்து பிரசிடென்ட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னு டிசைட் பண்றது கவர்னருக்கு தான். ஓகேங்களா, அது வந்து டிஸ்கிரிஷன் தான், யாரும் அதை போய் கொஸ்டின் பண்ணக்கூடாது. அதே மாதிரி பிரசிடென்ட் ரூல் வேணும் அப்படின்னு சொல்றதுமே டிஸ்கிரிஷன் தான். ஓகேங்களா, எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டும் போய் அட்வைஸ் பண்ண மாட்டாங்க கவர்னர் கிட்ட இது மாதிரி பிரசிடென்ட் ரூல் போட சொல்லுங்க அப்படின்னு. ஸோ பேசிக்லி இதுவுமே ஒரு டிஸ்கிரிஷன் பவர் தான். பிரசிடென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா, டிஸ்கிரிஷனா. இதோட நம்ம கவர்னர் வந்து பார்த்து முடிச்சிட்டோம். அதுல ஒரு சின்ன திங் என்னன்னா அந்த பிரசிடென்ட்டுக்கு ரிசர்வ் பண்றதுன்னு பார்த்தோம் பில்ல, ஆர்டிகல் 201 கீழே எப்பெல்லாம் பண்ணுவாங்கன்னா நேஷனல் இன்ட்ரெஸ்ட், இவங்க கொண்டு வந்திருக்க பில்னால ஒரு செக்யூரிட்டி பிரச்சனை கூட வர சான்ஸ் இருக்கு, அதாவது பார்டர்ல இருக்க ஸ்டேட்ஸ்ல செக்யூரிட்டி இஷ்யூஸ் வர சான்ஸ் இருக்கு, இல்லைன்னா ஹைகோர்ட்டோட பவரை வந்து குறைக்கிறாங்க, அதாவது ஜுடிஷியல் சிஸ்டம்ல வந்து மூக்க நுழைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் பிரச்சனைக்குரிய விஷயங்களா இருந்துச்சு அப்படின்னா பிரசிடென்ட்டுக்கு அனுப்பலாம். பட் இதுக்கு மட்டும்தான் அனுப்பணும்னு கிடையாது, இதுக்கெல்லாம் தான் அனுப்பணும்னு சொல்லியிருப்பாங்க. பட் அது வந்து கவர்னர் கிட்ட தான், கவர்னர் வந்து அது அனுப்புறேன்னா அனுப்பலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து சீஃப் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஸோ சீஃப் மினிஸ்டர் தான் ஸ்டேட்டோட ரியல் எக்ஸிக்யூட்டிவ்.
ஆர்டிகல் 163 என்ன சொல்லுது அப்படின்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸும் சீஃப் ஆஃப் மினிஸ்டர் இவங்க தான் கவர்னருக்கு அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி டிசிஷன் ஆஃப் கவர்னர் இன் ஹிஸ் டிஸ்கிரிஷன் ஷால் பி ஃபைனல். ஸோ இப்போ டிஸ்கிரிஷன் பவர் நம்ம கவர்னருக்கு பார்த்தோம் இல்லைங்களா, அதுதான் ஃபைனல். அதை வந்து யாருமே கொஸ்டின் கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி செகண்ட் சப்கிளாஸ் வந்து சொல்லும். தேர்ட் சப்கிளாஸ் என்ன சொல்லும்னா, இந்த கவர்னருக்கு சீஃப் மினிஸ்டரும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரும் கொடுக்க அட்வைஸை வந்து எந்த கோர்ட்லையும் கொஸ்டின் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி அட்வைஸ் இஸ் பைண்டிங் நாட் ஆப்ஷனல். ஸோ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கொடுக்குற அட்வைஸ் வந்து ஆப்ஷனல் கிடையாது. இது எதில் சொல்லியிருப்பாங்கன்னா 42nd அமெண்ட்மெண்ட்டும் சுப்ரீம் கோர்ட்டும் நிறைய கேசஸ்ல வந்து இதை சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்தது ஆர்டிகல் 164 தான் சீஃப் மினிஸ்டரோட அப்பாயின்மெண்ட்டை பத்தி பேசுது. யார் அப்பாயிண்ட் பண்ணுவா? கவர்னர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி மற்ற மினிஸ்டரை வந்து கவர்னர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க ஆன் தி ரெக்கமெண்டேஷன் ஆஃப் சீஃப் மினிஸ்டர். ஓகேங்களா. அதே மாதிரி சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேஷ், ஒடிஷா இந்த ஸ்டேட்லலாம் ட்ரைபல் வெல்ஃபேருக்கு நம்ம மினிஸ்டரை கவர்னர் தனியாக அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சப்ளாஸ் 1A என்ன சொல்லுதுன்னா, மினிஸ்டர் நம்பர் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து 15%, அதாவது அந்த அசம்பிளி இருக்கு இல்லைங்களா, லோவர் ஹவுஸோட மொத்த ஸ்ட்ரென்த்ல 15%க்கு கீழே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி மினிமம் 12 மினிஸ்டர்ஸ் ஆச்சு இருக்கணும். எக்ஸப்ஷன் வந்து சிக்கிம் அண்ட் மிசோரம். ஓகேங்களா. ஸோ மினிமம் 12 மினிஸ்டர்ஸ் இருக்கணும். மேக்சிமம் வந்து 15% ஆஃப் அசம்பிளியோட ஸ்ட்ரென்த். ஸோ லோவர் ஹவுஸ் கீழவைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அசம்பிளியில் இருக்கிற மொத்த ஸ்ட்ரென்த்ல 15% கீழே தான் மினிஸ்டர்ஸ் இருக்கணும். மினிமம் 12 பேர் இருக்கலாம். எக்ஸப்ஷன் வந்து சிக்கிம், மிசோரம். ஃபர்ஸ்ட் 1B சப்கிளாஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த 10th ஸ்கெட்யூல் ஆன்டி டிஃபெக்ஷன் லாக்கு கீழே ஒருத்தவங்கள எம்எல்ஏ இல்லைன்னு சொல்லியாச்சு அப்படின்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா மினிஸ்டராகவும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றதுதான் ஆர்டிகல் 1B. நெக்ஸ்ட் என்னன்னா கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ ஆப்வியஸ்லி சீஃப் மினிஸ்டரும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரும் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு அசம்பிளி. ஏன்னா அசம்பிளி தான் லோவர் ஹவுஸ். பிரைம் மினிஸ்டரும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸும் எப்படி லோக்சபாக்கு கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிளோ, சீஃப் மினிஸ்டரும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரும் அசம்பிளிக்கு ரெஸ்பான்சிபிள். ஓத் வந்து யார் செஞ்சு வைப்பானா? கவர்னர். அதே மாதிரி ஒரு மினிஸ்டர் வந்து 6 மாசத்துக்கு கண்டினியூஸா எம்எல்ஏவாவோ எம்எல்சியாவோ இல்லை அப்படின்னா அவங்க வந்து மினிஸ்டரா இருக்க முடியாதுன்னு சொல்றது 4th சப்ளாஸ். 5th சப்ளாஸ் என்ன சொல்லுதுன்னா, சேலரி அண்ட் அலவன்சஸை வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் வந்து டிசைட் பண்ணிக்கலாம். டிசைட் பண்ணிட்டு அதை வந்து செகண்ட் ஸ்கெட்யூல்ல போட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் 5th சப்ளாஸ். ஓகேங்களா. அடுத்தது பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சிஎம். ஆர்டிகல் 66 என்ன சொல்லுதுன்னா, 166 என்ன சொல்லுதுன்னா, கண்டக்ட் ஆஃப் பிஸ்னஸ் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட். இதோட மீனிங் என்னன்னா, இந்த கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடா இருக்கிற ப்ரொசீஜர்ஸ். இதோட மீனிங் அதுதான். அது ரிலேட்டடா என்ன பவர்ஸ் அப்படிங்கிறது தான் ஆர்டிகல் 166 சொல்லுது. ஸோ எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன்ஸ் வந்து கவர்னர் பேரில் எடுக்கணும்னு சொல்லுது. அதே மாதிரி சிஎம் வந்து எல்லா டிசிஷனையும் கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ சிஎம்ஐ பொறுத்த வரைக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடாக என்ன ஒர்க் இருக்கு? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷனை கவர்னர் பேரில் எடுக்கணும். அதாவது எந்த பில் எதுனாலுமே கவர்னர் தாங்கிற மாதிரி. ஓகேங்களா. அதே மாதிரி சீஃப் மினிஸ்டர் வந்து எல்லாமே கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் ஆகுதா, அட்மினிஸ்ட்ரேஷன் கரெக்டாக நடக்குதா, பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். இதுதான் கண்டக்ட் ஆஃப் பிஸ்னஸ். அடுத்தது ஆர்டிகல் 167. ஸோ சிஎம்க்கும் கவர்னருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இல்லை டியூட்டிஸ் இருக்குன்னு. ஸோ சிஎம்க்கு 3 டியூட்டிஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னன்னா, கவர்னர் கிட்ட கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட டிசிஷனை கொண்டு போய் சொல்லணும். அதே மாதிரி கவர்னர் கொடுக்குற அட்வைஸ் இல்லை ரிப்ளையை வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கிட்ட சொல்லணும். ஸோ கவர்னருக்கும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டருக்கு இடையில பிரிட்ஜா யார் இருப்பாங்க அப்படின்னா சீஃப் மினிஸ்டர். அதே மாதிரி கவர்னர் கேட்குற இன்ஃபர்மேஷன் எல்லாம் சீஃப் மினிஸ்டர் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஸ்கீம்ல பெனிஃபிட் என்ன, இல்லைன்னா சம்திங் அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடா ஏதாச்சும் டவுட் இருக்கு, இல்லை டேட்டா கேட்குறாங்க அப்படின்னா அதை அனுப்ப வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி சிஎம்க்கு இருக்கு. அதே மாதிரி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து கொடுக்குற ப்ரொபோசல்ஸை கவர்னர் கிட்ட கொடுத்து டிஸ்கஸ் பண்றது, இந்த மேனேஜ் பண்றதுமே நம்ம சிஎம்மோட வேலை தான். ஓகேங்களா. பேசிக்கலி கவர்னர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் இவங்களுக்கு நடுவில் இருக்கிறது சிஎம். ஓகேங்களா. இவங்க கேட்கறது இங்கே கொடுக்கணும், இங்க இருக்கிறது இங்கே கொண்டு வரணும், அவ்வளோதான். இது ரொம்பவே ஈஸி. அடுத்தது சேர்மன் ஆஃப் ஸ்டேட் பிளானிங் கமிஷன். ஸ்டேட் பிளானிங் கமிஷன் வந்து லோக்கல் பாடிஸ்க்கு இருக்கு. கரெக்டுங்களா. இது லோக்கல் பாடியில நம்ம இன்டெப்தா படிப்போம். ஸோ அதோட சேர்மன் யாரு அப்படின்னா சீஃப் மினிஸ்டர். ஸ்போக்ஸ் பர்சன் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட். பிரைம் மினிஸ்டர் மையம். இதுவுமே ஸ்டேட் கவர்மெண்ட்டை பத்தி ஸ்போக்ஸ் பர்சன் எப்படி சொல்லலாம்,
அந்த கவர்மெண்ட்டை பத்தி பெருமையா பேசுறதுலன்னா அந்த கவர்மெண்டோட ஃபேஸா இருக்க போறது யாருன்னா சிஎம். நித்தி ஆயோகோட கவர்னிங் கவுன்சில்ல மெம்பர் யாரு? சீஃப் மினிஸ்டர். அடுத்தது வைஸ் சேர்மன் ஆஃப் ஜோனல் கவுன்சில். ஸோ நம்ம முன்னாடியே பார்த்தோம் ஜோனல் கவுன்சில்ஸ் இருக்கு. ஸோ அப்படி இருக்கிற ஜோனல் கவுன்சில்ல ரொட்டேட்டிங் பேசிஸ்ல வைஸ் சேர்மன் இருப்பாங்க. ஸோ சேர்மன் யாருன்னா ஹோம் மினிஸ்டர், வைஸ் சேர்மன் யாருன்னா சிஎம். அந்த ஜோனல் கவுன்சில்ல இருக்கிற ஸ்டேட்ஸோட சிஎம் தான் வைஸ் சேர்மனா இருப்பாங்க. ரொட்டேஷன் பேசிஸ்ல ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொருத்தங்க மாத்தி மாத்தி இருப்பாங்க. கிரைசிஸ் இன் மேனேஜர். ஸோ ஸ்டேட்ல ப்ராப்ளமேட்டிக்கான சுச்சுவேஷன் வருது, டிசாஸ்டர், எமர்ஜென்சி எதுனாலும் கிரைசிஸ் இன் மேனேஜர் அதை ஃபர்ஸ்ட் போய் பார்க்க வேண்டியது யாருன்னா சீஃப் மினிஸ்டர். மினிஸ்டருங்களுக்கு போர்ட்ஃபோலியோ அலோகேட் பண்றது, ரீஷஃபில் பண்றது, இது எல்லாமே சீஃப் மினிஸ்டரோட ஒர்க்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் மீட்டிங் ஹெட்டாக இருக்க போகிறது சீஃப் மினிஸ்டர் தான். ஸோ பேசிக்லி ஒரு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரோட டிசிஷனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற கெப்பாசிட்டி சீஃப் மினிஸ்டருக்கு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது சீஃப் மினிஸ்டர் ரிலேட்டடான கேஸ் பார்த்தோம் அப்படின்னா ஷம்ஷர் சிங் வாசஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப். இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கவர்னர் வந்து கான்ஸ்டியூஷனல் ஹெட்டு, ஆனால் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அட்வைஸ் வந்து கேட்டு நடக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது யுஎன் ராவ் வாசஸ் இந்திரா காந்தி. இந்த கேஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா கவர்னர் வந்து மெஜாரிட்டி இருக்கவங்கள தான் சிஎம் அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? மெஜாரிட்டி இல்லைன்னா தான் யாரையாச்சும் ஒருத்தவங்க நீங்க அப்பாயிண்ட் பண்ணணும். ஒருத்தவங்களை அப்பாயிண்ட் பண்ணிட்டு ஒரு மாசத்துக்கு அப்புறமா நீங்க வந்து மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஃப்ளோர் டெஸ்ட் தான் மெஜாரிட்டியை செக் பண்றதுக்கானது அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ளோர் டெஸ்ட்னா ஒரு அசம்பிளில போய் ஓட் பண்ண சொல்றது. ஓகேங்களா? ஸோ ஃப்ளோர் டெஸ்ட் வந்து கண்டிப்பா பண்ணி தான் மெஜாரிட்டி இருக்குன்னு சொல்லணும் அப்படின்னு. அடுத்தது எஸ்ஆர் பொம்மை வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா கவர்னர் சிஎம் வந்து ஜஸ்ட் லைக் இதை டிஸ்மிஸ் பண்ணக்கூடாது. ஆர்பிட்ரரினா ப்ராப்பரான ரீசன் இல்லாம தன்னிச்சையா எந்த ரீசனுமே இல்லாம நீங்க வந்து ரிமூவ் பண்ணக்கூடாது. மெஜாரிட்டி டெஸ்ட் பண்ணிட்டு தான் நீங்க எதா இருந்தாலும் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இன்கேஸ் மெஜாரிட்டி லூஸ் பண்ணாதான் டிஸ்மிஸ் பண்ணுமே தவிர நீங்களா டிசிஷன் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது ரிலேட்டட் ஃபேக்ட்ஸ், சிஎம் ரிலேட்டட் ஃபேக்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் விமன் சீஃப் மினிஸ்டர் யாருன்னா சுச்சேதா கிருப்லானி. எங்கன்னா உத்தரப்பிரதேஷ். தமிழ்நாடோட ஃபர்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர் விமன் சீஃப் மினிஸ்டர் யாருன்னா 1988 ஜானகி ராமச்சந்திரன். அதே மாதிரி தமிழ்நாட்டில் லாங்கஸ்ட் சர்விங் சிஎம், அதிக நாட்கள் சிஎம்மா இருந்தது யாருன்னா கருணாநிதி. அதுவே இந்தியா லெவல்ல அதிக நாட்கள் சிஎம்மா இருந்தது யாருன்னா பவன்குமார் சம்லிங். சிக்கிம்ல 24 வருஷம் சீஃப் மினிஸ்டரா இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் ஸ்டேட். ஸோ இதோட நம்மளுக்கு ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் எண்ட் ஆயிரும். ஆர்டிகல் 165 தான் இந்த போஸ்ட்டை கிரியேட் பண்ணுது. அதனால அட்வொகேட் ஜெனரல்ங்கிறவங்க கான்ஸ்டியூஷனல் போஸ்ட். ஸோ கவர்னர் வந்து அப்பாயிண்ட் பண்ணணும். யார் அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு பர்சன் ஹைகோர்ட் ஜட்ஜா குவாலிஃபை ஆகிற கெப்பாசிட்டியில இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து நம்ம அட்வொகேட் ஜெனரலா அப்பாயிண்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ பேசிக்கலி என்ன சொல்றாங்க, ஹைகோர்ட் ஜட்ஜா இருக்கணும்னு சொல்லல. அந்த இப்போ ஹைகோர்ட் ஜட்ஜுக்கு என்னெல்லாம் குவாலிட்டி இருக்கணும், என்னெல்லாம் குவாலிஃபிகேஷன் இருக்கணும்னு சொல்றோமோ அதெல்லாம் இருக்கிற ஒரு பர்சனை நீங்க வந்து அட்வொகேட் ஜெனரலா கவர்னர் வந்து அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு தான் இந்த ஆர்டிகல் சொல்லுது. ஓகேங்களா? அப்பாயிண்டட் பை கவர்னர். ஸோ ஹைகோர்ட் ஜட்ஜா ஆகக்கூடிய தகுதி அவங்களுக்கு இருக்கணும், இந்தியன் சிட்டிசனா இருக்கணும், 10 வருஷத்துக்கு ஹைகோர்ட்ல ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா ஜுடிஷியல் ஆஃபீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அட்வொகேசி ரெண்டும் சேர்த்து 10 வருஷம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஜுடிஷியல் ஆஃபீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா அந்த ஜுடிஷியரி ரிலேட்டடான ஒர்க். ஓகேங்களா? எப்படி சொல்லலாம், இந்த என்ஜிஓலாம் லீகல் அட்வைஸ் இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஜுடிஷியல் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 10 இயர் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் அட்வொகேட் ஜெனரலாக அப்பாயிண்ட் பண்ண முடியும். டேர்ம் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் டேர்ம் கிடையாது. கான்ஸ்டியூஷன்ல இப்படி போஸ்ட் கிரியேட் பண்ணிட்டாங்களே தவிர அந்த டேர்ம் அதை பற்றிலாம் அவங்க பெருசாக எதுவுமே பேசல. ஸோ கவர்னர் நினைச்சா தூக்கலாம், வேண்டாட்டி வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி ரிசைன் பண்ணிட்டு போயிடலாம். கவர்னர் கிட்ட நான் இந்த வேலை பார்க்கலன்னு சொல்லிட்டும் கூட அவங்க போகலாம். பிரைவேட்டா அவங்க ப்ராக்டிஸும் பண்ணலாம். நம்ம அட்டார்னி ஜெனரலுக்கு பார்த்தா அத்தனையுமே இங்கே வரும். டிஃப்ரென்ஸ் என்னன்னா இங்கே சாலிசிட்டர் ஜெனரல் எல்லாம் இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஏன்னா ஒரு ஸ்டேட்டை தான் இவங்க பார்க்க போறாங்க. அவங்க வந்து யூனியன் கவர்மெண்ட்டுக்கும் போது யூனியன் கவர்மெண்ட் எத்தனை கேஸ் பார்க்கணும், எவ்வளோ திங்ஸ் இருக்கு, அதனால அசிஸ்ட் பண்ணக்கு சாலிசிட்டர் ஜெனரல் இருந்தாங்க. இங்கே வந்து அப்படி யாருமே இல்லை. ஓகேங்களா? லீகல் டியூட்டிஸ் எல்லாம் என்ன அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு லீகல் அட்வைசரா இருக்கணும். அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் கேட்கறதுக்கு அட்வைஸ் கொடுக்கணும். அதாவது எப்படி சொல்லலாம், கவர்னர் ரெஃபர் பண்றது எல்லாத்துக்கும் இவங்க அட்வைஸ் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கவர்னர் வந்து சிஎம் கிட்ட சொல்றாங்க இது இந்த மாதிரி ஒரு பாலிசி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த பாலிசி வந்து கொண்டு வரலாமா, இது வந்து கான்ஸ்டிடியூஷனலா அன்கான்ஸ்டிடியூஷனலான்னு யார்கிட்ட போய் கேட்பாங்க அப்படின்னா அட்வொகேட் ஜெனரல் கிட்ட தான் போய் கேட்பாங்க. ஓகேங்களா?
அதே மாதிரி கவர்னர் வேற ஏதாச்சும் லீகல் ஒர்க் கொடுத்தா அதையும் பார்ப்பாங்க. இதெல்லாம் தான் அட்வொகேட் ஜெனரலோட லீகல் டியூட்டிஸ். ஸோ கோர்ட் ரெப்ரசன்டேஷன் என்ன அப்படின்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் ரெண்டுலேயுமே ஸ்டேட் கவர்மெண்ட்டை வந்து எப்படி சொல்ல ஹை கோர்ட்டும் சுப்ரீம் கோர்ட் இது ரெண்டுலேயுமே ஸ்டேட் கவர்மெண்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணுறது யார் அப்படின்னா அட்வொகேட் ஜெனரல். அட்டார்னி ஜெனரல் எப்படி யூனியன் கவர்மெண்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டை எங்கேனாலும் எந்த கோர்ட்டில் ரெப்ரசென்ட் பண்ணணும்னாலும் அட்வொகேட் ஜெனரல் தான் போவாங்க. ஸோ ஸ்டேட் லா, ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்த ஆக்ஷன் இது எல்லாத்தையுமே யார் டிஃபெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா அட்வொகேட் ஜெனரல். ரைட் டு ஸ்பீக். ஸோ எந்த கோர்ட் ஸ்டேட் இப்போ தமிழ்நாடோட அட்வொகேட் ஜெனரலாக இருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க எந்த கோர்ட்டுக்கு வேணா போய் பார்க்க முடியும் அங்கே என்ன நடக்குது அப்படின்னு ஆடியன்ஸ் ரைட் இருக்கு. அதே மாதிரி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் டிபேட்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியும், ஆனால் ஓட் பண்ண முடியாது. இப்போ ஏதாச்சும் பில் வருது ஏதாச்சும் ஒன்றுனா மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணும், எந்த ஓட்டிங்னாலும் ஓட் பண்ண ரைட் கிடையாது. பட் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், டிபேட் பண்ணலாம், பேசலாம். ஓகேங்களா? ஸோ ஆர்டிகல் 177 தான் இந்த திங்க சொல்லுது. ஓகேங்களா? ஸோ பேசிக்லி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல கமிட்டி மீட்டிங்லலாம் போகலாம், பேசலாம், எல்லாம் பண்ணலாம். பட் ஃபைனல் டிசிஷன் ஓட் போடுற அதிகாரம் கிடையாது. பிரசிடென்ட் ரூல் அப்போ பார்த்தீங்கன்னா அட்வொகேட் ஜெனரலோட ஒப்பீனியனை வந்து கவர்னர் கேட்டு தான் ஒவ்வொன்றும் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்டை வந்து ரெப்ரசென்ட் பண்ண போகிறது யாருன்னா அட்வொகேட் ஜெனரல். ஸோ இது ரிலேட்டடான கேஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் பிரிஜேஷ்வர் சிங் சலால் இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அட்வொகேட் ஜெனரல் வந்து பொலிட்டிக்கல் அப்பாயிண்டி மட்டும் கிடையாது, கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி. ஸோ ரீசனே இல்லாம நீங்க வந்து ரிமூவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதாவது இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு சொல்றாங்க. அப்போ அட்வொகேட் ஜெனரல் கிட்ட ரிப்போர்ட் கேட்குறாங்க இது பண்ணலாமான்னு. ஆனா அட்வொகேட் ஜெனரல் என்ன சொல்றாங்கன்னா இது இம்ப்ளிமெண்ட் பண்ண வேணாம், இது வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்படின்னா இவங்களும் எடுத்துருவாங்க அப்போ ஃபர்ஸ்ட் எல்லாம். ஸோ அப்படி நீங்க இஷ்டத்துக்கெல்லாம் எடுக்க முடியாது அப்படின்னு சொன்னதுதான் இந்த கேஸ். ஓகேங்களா? கே வேணுகோபால் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. இந்த கேஸ் என்ன சொல்லுதுன்னா அட்வொகேட் ஜெனரல் பார்த்தீங்கன்னா நியூட்ரலிட்டியை மெயின்டைன் பண்ணணும், அதே மாதிரி டிக்னிட்டியோட பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. என்னதான் ஸ்டேட் கவர்மெண்ட்டை வந்து டிஃபெண்ட் பண்ணாலுமே ஆப்போசிட்ல இருக்கிறவங்கள தரக்குறைவா பேசுறது ஆரல்ஸ் அவங்களோட கஷ்டத்தை கீழே பேசுறது அந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இதுல சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? லைக் இது ஏதோ இதோட இந்த கேஸ் இது பெரிய கேஸ், பட் இதுல வந்து ஒரு பார்ட் தான் இது. ஓகேங்களா? ஸோ சென்சிட்டிவ் ஆக்ஷனை வந்து நீங்க பார்த்து எடுக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஜஸ்ட் இந்த நேம் வந்தா நீங்க வந்து அட்வொகேட் ஜெனரல் ரிலேட்டட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட். அட்வொகேட் ஜெனரல் அவ்வளோ இம்பார்ட்டண்டா கேசஸ் பத்திலாம் கேட்டதில்லை. அடுத்தது அட்வொகேட் ஜெனரல் ரிலேட்டடான ஃபேக்ட் என்னன்னா இப்போ தமிழ்நாட்டில் இப்போ யாரு அட்வொகேட் ஜெனரலாக இருக்காங்கன்னா ஆர் சண்முக சுந்தரம். அப்பாயிண்ட் பண்ணது எப்போ அப்படின்னா மே 2021. யார் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்கன்னா அப்போ கவர்னராக இருந்த பன்வாரில் புரோஹித் இவங்க தான் அப்போ கவர்னராக இருந்து இந்த பர்சனை அட்வொகேட் ஜெனரலாக அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. கே வேணுகோபால் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடோட அட்வொகேட் ஜெனரலாக இருந்து அதுக்கப்புறம் அட்டார்னி ஜெனரலாக போயிருப்பாங்க. அதே மாதிரி மெட்ராஸ் ஸ்டேட், அதாவது தமிழ்நாடு நம்ம ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த மெட்ராஸ் ஸ்டேட்டோட அட்டார்னி ஜெனரலாகவும் இருந்திருப்பாங்க. அடுத்தது இப்போ நம்ம சண்முக சுந்தரம் இப்போ இருக்கிற அட்வொகேட் ஜெனரல் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ இவங்க தான் வந்து தமிழ்நாடு இந்த நீட் பில்ல எதிர்த்து கேஸ் போட்டிருக்காங்க. அதாவது கவர்னர் வந்து ஆக்ஷனே எடுக்க மாட்டேங்கிறாங்க, இல்லைன்னா நீட் எக்ஸாம் வேணாம், இந்த மாதிரி வர பில்ஸ் எல்லாத்துலேயுமே ஸ்டேட் கவர்மெண்ட்டை டிஃபெண்ட் பண்ணி யார் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா சண்முக சுந்தரம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுக்கு ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ். ஸோ இது ரிலேட்டடாக இருக்கிற ஆர்டிகல்ஸ் நம்ம பார்த்துட்டோம், கொஞ்சம் ஃபேக்டும் பார்த்துருக்கோம், அதோட சேர்த்து சுப்ரீம் கோர்ட் கேசஸும் பார்த்துட்டோம். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு யூனியன் கவர்மெண்ட் வந்து படிங்க, அது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதை படிச்சுட்டிங்கன்னா இந்த ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் மேக்ஸிமம் 30 மினிட்ஸில் நீங்கள் கவர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ ரொம்பவே ஈஸி தான், நீங்கள் அப்பப்பவே படித்து வச்சுட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து இதோட தமிழ் நோட்ஸ் அப்புறம் இங்கிலீஷ் நோட்ஸ் ரெண்டுமே நான் வந்து டெலகிராம் சேனல் அப்லோட் பண்ணுவேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டெலகிராம் சேனலில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் டெய்லி கரண்ட் அஃபேரும் பிடிஎஃபாக அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன், தமிழ் அண்ட் இங்கிலீஷில். இன்கேஸ் நீங்கள் நியூஸ் பேப்பர் படிக்க டைம் இல்லைன்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.